பொழுது சில நேரங்கள்ல குற்ற உணர்வுகள் வரும். சின்ன பாவம் செஞ்சுட்டோம். ஒரு சின்ன பாவம்ன்றதுல சின்னது பெருசுன்னு கிடையாது. ஆனா சின்ன ஒரு தவறு பண்ணிட்டா கூட நமக்குள்ள ஆவியானவர் உணர்த்தினார்னா, "ஐயோ! ஆமா ஆண்டவரே இத நான் செஞ்சிருக்க கூடாது." அப்படின்னு உடனே மனம் திரும்புவோம். ஆனா சாத்தான் கொண்டு வர குற்ற உணர்வு எப்படின்னா, அப்படியே டோட்டலாவே தேவன்ட்டருந்து விலகுன மாரி ஆக்கிரும் நம்மள. அப்ப நம்ம போய்ட்டு அந்த 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 ஒரு காரியத்துக்காக ஃபாஸ்டிங் போட ஆரம்பிச்சுருவோம். ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஆண்டவர்ட்ட. ஆனா ஆவியானவர் உணர்த்துற பாவம் வந்து எப்படின்னா, ஆமால்ல தப்பு தான் ஆண்டவரே. அது வந்து உறவா தான் மாறும். ஆனா சத்துரு கொண்டு வரது அந்த உறவுல விரிசல் உண்டாக்க பார்ப்பான். ஆண்டவர் விலக மாட்டாரு. நம்மளே விலகுவோம். இந்த குற்ற உணர்வுக்கு நம்ம ஆளாகக்கூடாது. இந்த குற்ற உணர்வு கொண்டு வரது யாருன்னா சாத்தான். அதான் பரலோகத்தில் குற்றம் சாட்டு போவான். நம்ம சிந்தையில குற்ற உணர்வு வருதா? அப்ப நமக்குள்ள அந்த உணர்வு அங்க வருதுன்னா, அங்க பரலோகத்திலேயும் அது நடக்குது.